உங்கள் சிவபாலா பேசுகிறேன். நீ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்மால் டிஸ்க்ளைமர், we are not SEBI registered advisor. All options, all opinions shared are for educational and informational purpose only. அடுத்தபடி ட்ரேட் ரிஸ்க் பிரச்சனை வரவேற்கிறது. நம்மளோட இன்டென்ஷன் வந்து லேர்ன் வித் கிளாரிட்டி, ட்ரேட் வித் டிசிப்ளின், திங்க் லைக் ப்ரொஃபஷனல், குரு வித் கன்சிஸ்டன்சி. இதுதான் நம்மளுடைய மெயின் கோலாக இருக்கணும். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பண்ணோம்னா நிஃப்டி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,757 இருந்து 23,839 வரை உங்களுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. அதுமாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,641 இருந்து 23,420 வரை உங்களுக்கு வந்து இமிடியட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் S2 வரும். இதை பிரேக் பண்ணால் 23,100 வரும். இதுதான் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப இந்த ரேஞ்ச் சொன்னேன். இதுக்கப்புறம் 23,900 பிரேக் பண்ணிச்சுன்னா அவருடைய R2 வந்து 24,000 வரும். 24,000 கன்சல்டேஷன் நடக்கும். மேலோட கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு முயற்சி பண்ணலாம். நிஃப்டியோடைய இன்னைக்கு எஸ்ஆர் லெவல்ஸு. இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி போய் பார்க்குறோம்னா பேங்க் நிஃப்டியோடைய இம்மிடியட் சப்போர்ட் 53,700, ரேஞ்சு 53,500. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா கன்சாலிடேஷன் ஆகி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 53,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 53,270 வரும். 53,270 பிரேக் பண்ணுச்சுன்னா 52,700. இது உங்களுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் ரேஞ்சு. இது வந்து மேஜர் சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப 53,000 இருந்து 53,900 இருந்து 54,190 தான் நமக்கு வந்து மேஜர் ரேஞ்சு. இது பிரேக் பண்ணிச்சுன்னா 54,400 போயிடும். இது கொஞ்சம் கன்சல்டேஷன் நடக்கும். இதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 54,800 போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது 55,000 தான் இருக்குது. மேஜர் சப்போர்ட் பார்க்குறப்ப 52,700 தான் இருக்குது. ரேஞ்செலாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்க போகிறோம். சென்செக்ஸோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் சப்போர்ட் 75,000 வந்து 75,200 வந்து 75,000 வச்சுக்கலாம் இமிடியட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ண 74,600 நோக்கி போகும். S2 S3 வந்து பார்த்தீங்கன்னா 74,200 நோக்கி போகும். மேஜரான சப்போர்ட் ஏரியாக்கள் வந்து 73,700 தான். இது சென்செக்ஸோடைய சப்போர்ட் லெவல்ஸு. சென்செக்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 75,500 வந்து 75,700. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இது வந்து ட்ராவல் பண்ணோம். 75,700 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு 76,000 வாக்கி வந்துடும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 76,600. மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க. 77,100, 76,600. இதுதான் இந்த சென்செக்ஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸு. ஒரு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க, ஒரு பேஷனாக ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஜாப்ல ப்ரொஃபஷனலாக பண்ணாதீங்க. பச்சை பார்த்து பை பண்ணாதீங்க. சோப்பை பார்த்தா செல் பண்ணாதீங்க. ட்ரேடுக்கு நல்லா ஒரு டீப் பிரேத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தயவுசெய்து ட்ரேட் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க. டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு மினிமம் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ பாயிண்ட்ஸ் வந்து தயவுசெய்து வெளியே வந்துடுங்க. மார்க்கெட்டு வாரி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து வாரவும் வச்சிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து மீண்டும் மாலை போஸ்ட் ரிப்போர்ட்டை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்துருங்க.
நம்ம யூடியூப் சேனல்ல. தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ட்ரேட் வித் ஷிவா சேனல். தேங்க்யூ.